ரீசெண்டா நம்ம திரு அவையில திருத்தந்தை போப் பிரான்சிஸ் இறந்து போயிட்டாரு. இது கொஞ்சம் வருத்தத்துக்குரிய செய்தி. இப்ப நெக்ஸ்ட் போப் மே 7ஆம் தேதி கான்கிளேவர் தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. பட் மக்களுக்கு கான்கிளேவ்னா என்னன்னு தெரியல. போப் எப்படி தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு சொல்றது எங்களுக்கு அவ்வளவு கிளியரா தெரியல. நீங்க ஃபாதர்ஸ், பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ் உங்களுக்கு எல்லாமே கிளியரா தெரியும். சோ பொது நிலையா இருக்கிற எங்களுக்கும் நம்ம பங்கு மக்கள் எல்லாருக்குமே கொஞ்சம் புரியுற மாதிரி கொஞ்சம் தெளிவாக சொல்ல முடியுமா? குறிப்பா போப் இருந்ததுக்கு அப்புறம் திரு அவையில என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா எங்களுக்கு? திருத்தந்தை திரு அவையிலே இறந்து விட்டார் என்ற செய்தியை முதலிலே வெளி உலகத்திற்கு சொல்ல வேண்டும். இதை யார் சொல்லுவார்கள் பார்க்கின்ற போது யார் வேண்டுமானும் சொல்ல முடியாது. அதற்கான பொறுப்புள்ளவர்கள் இருப்பார்கள். அவர்கள்தான் கார்டினல் கமர்லெங்கோ என்று லத்தீனில் சொல்வார்கள். கார்டினல் கமர்லெங்கோ. இந்த கார்டினல் கமர்லெங்கோ இப்ப யாராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கின்ற போது நமது அமெரிக்க நாட்டினுடைய கர்தினால் கெவின் ஜோசப் ஃபெரல் அவர்தான் இப்பொழுது கமர்லெங்கோ என்ற பதவியில் இருக்கிறார். இதற்கு அர்த்தம் என்று பார்க்கின்ற பொழுது திருப்பிடத்தினுடைய பினான்சியல் செக்ரட்டரி அண்ட் ட்ரெஷரர் அவர்தான் நாம் கமர்லெங்கோ என்று சொல்வார். இவர்தான் திருத்தந்தை இறந்தவுடன் அந்த பொறுப்புக்கு வந்து விடுவார். என்ன பொறுப்பு? அந்த வட்டிக்கானுடைய ஸ்டேட்டினுடைய ஆட்சிப்படத்தினுடைய இடைக்கால ஆட்சி தலைவராக இவர்தான் வந்து விடுவார். இவர் என்ன செய்வார் என்று பார்க்கின்ற பொழுது திருத்தந்தை அங்கே சென்று திருத்தந்தை இறந்தவுடன் ஒரு சடங்கு நமக்கு ஏற்கனவே தெரியும். ஒவ்வொரு நிகழ்வும் வழிபாட்டுக்கு ஒவ்வொரு நிகழ்வும் சடங்குகளாக நமது கத்தோலிக்க திரு அவையில இருப்பதை நமக்கு தெரியும். அதே போன்றுதான் திரு தந்தை இறந்தவுடன் இவர் அந்த இடத்துக்கு சென்று 3 முறை திருத்தந்தையின் பெயரை அழைப்பார். அந்த 3 முறை அழைக்கின்ற போது திருத்தந்தையிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை என்று சொன்னால் அவர் இறந்து விட்டார் என்ற ஒரு செய்தி உறுதிப்படுத்தப்படுகிறார். இந்த செய்தியை வெளி உலகத்திற்கு அவர் சொல்வார். Dear brothers and sisters, it is with deep sorrow that I must announce the death of our Holy Father Francis. At 7:35 this morning, the Bishop of Rome, Francis, returned to the Father. அந்த நேரம் முதல் திருத்தந்தையின் இருக்கை காலியாகிவிட்டது என்பதை வெளி உலகத்திற்கு அறிவிப்பார். வேகன்சி என்று சொல்வார்கள். அன்றிலிருந்து அதற்கு அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது அந்த திருத்தந்தையை அடக்க சடங்கை இவர்தான் தலைமையேற்று நடத்துவார். மேலுமாக திருத்தந்தையினுடைய அந்த பிஷர்மேன் ரிங் என்று சொல்லக்கூடிய அந்த ரிங்கை இவர்தான் உடைப்பார். எல்லாவற்றுக்கும் மேலாக திருத்தந்தை புதிய திருத்தந்தையை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த கான்க்ளேவை இவர்தான் தலைமையேற்று வழிநடத்துவார். இதுதான் அந்த கார்டினல் கமர்லெங்கோவுடைய வேலையாக இருக்கிறார். அதற்கு அடுத்து பார்க்கின்ற பொழுது திருத்தந்தை இறந்தவுடன் நம்முடைய இறந்த அன்றில் இருந்து சுமார் 15 to 20 நாட்கள் வரை இந்த கான்க்ளேவ் புதிய திருத்தந்தையை தேர்ந்தெடுக்கின்ற அந்த கான்க்ளேவ் ப்ராசஸ் ஆரம்பிக்க வேண்டும். உதாரணமாக நமது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் 21 ஏப்ரல் மாதம் இறந்தார். அப்படி என்று பார்க்கின்ற பொழுது மே மாதம் 5 to 10 புதிய கான்க்ளேவ் கூட வேண்டும். அண்மையிலே 28 நமது கார்டினல்கள் 5வது ஜெனரல் கான்பரன்ஸை அங்கே கூட்டி அப்பொழுது அவர்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள் கான்க்ளேவ் மே 7 தொடங்கும் என்று. அதற்கு அடுத்து பார்க்கின்ற பொழுது திருத்தந்தை அடக்கம் செய்யப்பட்ட பிறகு அங்கே துக்க நாளை 9 நாட்கள் அங்கே அனுசரிப்பார்கள். இந்த 9 நாளை தான் நாம் லத்தீனிலே நொவேம்பியாலஸ் என்று நாம் சொல்கிறோம். நொவேம்பியாலஸ் என்று சொல்கின்ற போது நவம்பர் 9வது மாதம். இப்பொழுது 11வது மாதமாக இருக்கிறது. அதற்கு முன்னதாக ஜனவரி, பிப்ரவரி இல்லாமல் இருந்தது. அதனால் அந்த 9வது மாதத்தை நவம்பர் அதே போன்று நொவேனா என்று பார்க்கும்போது 9 அந்த 9 நாட்கள் துக்கத்தை அனுசரிக்க வேண்டும். சரி ஃபாதர், இப்ப மே 7ஆம் தேதி புதிய திருத்தந்தை தேர்ந்தெடுப்பதற்காக அடுத்த கான்க்ளேவ் நடக்கும் சொன்னீங்க. இப்ப அடுத்த கான்க்ளேவ் கூடும் போது அது கான்க்ளேவ் என்ன பண்ணுவாங்க? அதுக்கு முன்னாடி கான்க்ளேவ்னா என்ன, கான்க்ளேவ்ல யார் யாரெல்லாம் உறுப்பினராக இருப்பாங்க, அவர்களின் வேலை என்ன கொஞ்சம் சொல்ல முடியுமா ஃபாதர்? கான்க்ளேவ் என்பது
புதிய திருத்தந்தையை தேர்ந்தெடுக்கக்கூடிய தகுதியான கர்தினால்மார்களின் திருக்கூட்டம் என்று நாம் தமிழில் சொல்லலாம். த அசம்பிளி ஆஃப் கார்டினல்ஸ். இந்த கான்க்ளேவ் என்பதனுடைய எட்டிமாலஜி, வேர் சொல்லை நாம் சற்று பார்க்கின்ற பொழுது கோம் பிளஸ் கிளாவிஸ். கோம் லத்தீன் வார்த்தைகள். கோம் என்றால் டுகெதர், கிளாவிஸ் என்று சொன்னால் த லாக். இதை நடைமுறையில எப்படி சொல்வார் சொன்னால் த லாக்ட் ரூம், பூட்டப்பட்ட அறை என்றுதான் இதனுடைய லத்தீன் வார்த்தையுடைய நேரடி மொழிபெயர்ப்பாக நாம் பார்க்கிறோம். இது நம்முடைய கான்க்ளேவ் கர்தினால்மார்களுடைய திருக்கூட்டத்தில் எப்படி இது பொருத்தம் என்று பார்க்கின்ற பொழுது, புதிய திருத்தந்தையை தேர்ந்தெடுக்கக்கூடிய கர்தினால்கள் ஒரு பூட்டிய அறையில் இந்த ப்ராசஸ் நடைபெறும், இந்த தேர்தல் நடைபெறும் என்பதனுடைய அர்த்தம் தான் கான்க்ளேவ். இந்த கான்க்ளேவில் யார் உறுப்பினர்களாக இருப்பார்கள் என்று பார்க்கின்ற போது ஒன்லி கார்டினல்ஸ், கர்தினால் மட்டும்தான் இந்த கான்க்ளேவினுடைய உறுப்பினர்களாக இருக்க முடியும். இது வரைக்கும் நீங்க சொன்னது எல்லாமே புரியுது ஃபாதர். கார்டினல்ஸ் சொன்னீங்களா ஃபாதர்? கார்டினல்ஸ் இவங்க யார்? கார்டினல்ஸ் வந்து திரு அவையில என்ன பண்ணி இவங்க என்ன பண்ணுவாங்க தெளிவா சொல்ல முடியுமா ஃபாதர்? கார்டினல்ஸ் என்பவர்கள் கத்தோலிக்க திரு அவையில் மிக உயர்ந்த பதவி என்று நாம் சொல்லக்கூடாது, மிக உயர்ந்த பொறுப்பை வகிப்பவர்கள். நமக்கு தெரியும், முதல் நிலை அருள்பணியாளர்கள், இரண்டாவது நிலை ஆயர்கள், மூன்றாவதாக பேராயர்கள், கர்தினால்கள், திருத்தந்தை. ஆக ஆயர்களுக்கு மேலாக திருத்தந்தைக்கு கீழாக இருப்பவர்கள் கர்தினால்கள் என்று சொல்லலாம். இந்த கர்தினால்களுடைய எட்டிமாலஜி அல்லது வேறு சொல்லை நாம் சற்று பார்க்கின்ற பொழுது கார்டினல்ஸ், கார்டியாலஜி நமக்கு தெரியும், அது இதயத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு நிலை. இந்த இதயம் என்பது இரத்தத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு உறுப்பு. அதைதான் ஒரு கார்டினல் என்பவர் யார் என்று பார்க்கின்ற பொழுது திருத்தந்தைக்காக, திரு அவைக்காக தனது ரத்தத்தையே சிந்தக்கூடிய, தனது குருதியை கொடுக்கக்கூடிய நிலையில், தயார் நிலையில் இருப்பவர் தான் என்பதை குறிக்கின்ற ஒரு நிலை. அதனால்தான் கார்டினல்ஸுடைய உடைகள் அனைத்தும் சிவப்பு நிறத்தில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். சரி, அடுத்ததாக இந்த கார்டினல்ஸ்லேயே 3 வகையான நிலைகள் இருக்கிறது. கார்டினல் பிஷப், கார்டினல் பிரீஸ்ட், கார்டினல் டீக்கன் என்று நாம் சொல்லலாம். அல்லது கார்டினல் ஆயர் நிலை, கார்டினல் குருக்கள் நிலை, கார்டினல் திருத்தொண்டர் நிலை என்று இருக்கிறது. இந்த கார்டினல் ஆயர், கார்டினல் பிஷப் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த நிலையில் நாம் பார்க்கின்ற பொழுது மொத்தம் 252 கர்தினால்கள் இருக்கிறார்கள். இந்த 252 பேரிலே வெறும் 13 பேர் தான் கார்டினல் ஆயர் நிலையில் இருக்கிறார்கள். அதற்கு அடுத்ததாக கார்டினல் குருக்கள் நிலையில், கார்டினல் பிரீஸ்ட் நிலையில் இருப்பவர்கள் பார்க்கின்ற போது இந்த 252 பேரில் 205 பேர், அதாவது மெஜாரிட்டி ஆஃப் த கார்டினல்ஸ் இந்த நிலையில், இந்த ஸ்டேஜில் இருக்கிறார்கள். மூன்றாவதாக கார்டினல் டீக்கன்ஸ், கார்டினல் திருத்தொண்டர் என்ற நிலையில் இருப்பவர்கள் இந்த 252 கார்டினல்களிலே மொத்தம் 34 பேர் இதில் இருக்கிறார். இதை இந்த நிலையில் ஒவ்வொன்றாக நியமிப்பவர் நம்முடைய திருத்தந்தை மட்டுமே. அவருக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கிறது. கார்டினல் டீக்கன், கார்டினல் பிரீஸ்ட், கார்டினல் பிஷப் என்ற ஒரு நிலையில், அந்த நிலையில் ஒவ்வொரு நிலைக்கும் அவர்களுக்குரிய அந்த பணிகள் என்பது வெட்டிக்கனிலே அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டு இருக்கிறார். சரி, இவருடைய பணிகள் என்ன என்று பார்க்கின்ற பொழுது முதன்மையான பணி திரு அவையின் விடயத்தில் எந்த விடயமாக இருந்தாலும் திருத்தந்தைக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய ஆலோசகர்கள் இந்த கார்டினல்ஸ். இரண்டாவது, கத்தோலிக்க திரு அவையை வழிநடத்தக்கூடிய ஆட்சிப்பிடத்தில் திருத்தந்தைக்கு இவர்கள் உதவி செய்வார்கள். உலகாவிய திருச்சபையை திருத்தந்தை வழிநடத்துவதில் இவர்கள் உதவி செய்வார்கள். மூன்றாவதாக த காலேஜ் ஆஃப் கார்டினல்ஸ் என்ற அமைப்பில் இவர்கள் நிச்சயமாக ஒரு உறுப்பினர்களாக இருப்பார்கள். இறுதியாக எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு திருத்தந்தை இறந்து விட்டாலோ அல்லது ஒரு திருத்தந்தை பதவி விலகினாலோ அடுத்த புதிய ஒரு திருத்தந்தையை தேர்ந்தெடுக்கக்கூடிய அதிகாரம் இவர்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது. இந்த திரு அவைதான், இந்த கான்க்ளேவ் என்ற இந்த கர்தினால்மார்களின் திருக்கூட்டம் தான் வருகின்ற மே மாதம் 7ஆம் தேதி சிஸ்டீன் என்ற சிற்றாலயத்திலே கூடுவதாக நமது கர்தினால்கள் இப்பொழுது அறிவித்திருக்கிறார்கள். ஓகே ஃபாதர், கான்க்ளேவ் என்பது கர்தினால்களின் திருக்கூட்டம் என்று சொன்னீர்கள்.
இதில் புதிய திருத்தந்தையை தேர்ந்தெடுப்பார்கள். இது வந்து சிஸ்டின் சிற்றாலயத்தில் நடக்கும் என்று சொன்னீர்கள். இது வந்து சிஸ்டின் சிற்றாலயத்தில் மட்டும்தான் நடக்க வேண்டுமா? அதன் சிறப்பியல்புகள் என்ன ஃபாதர்? சிஸ்டீன் சிற்றாலயத்தை பற்றி நாம் சொல்லுகின்ற போது அது பாரம்பரியமிக்க ஒரு சிற்றாலயம். இது நேற்றோ இன்றோ கட்டிய ஒரு சிற்றாலயம் அல்ல. கிபி 1482 திருத்தந்தை 4ஆம் சிக்ஸ்டோஸ் என்பவர் இதை கட்டுகிறார். கிபி 1483 ஆகஸ்ட் மாதம் 15ஆம் நாள், நமது விண்ணேற்பள்ளை நாளிலே அவர் தனது முதல் திருப்பலியை அந்த சிற்றாலயத்திலே நடத்துகிறார். அன்று முதல் இன்று வரை ஒவ்வொரு திருத்தந்தையினுடைய தனி ஜப சிற்றாலயமாக அது இருந்து வருகிறது. இங்குதான் ஒவ்வொரு நாளும் திருத்தந்தை அவர்கள் தனது திருப்பலியை அங்கே நிறைவேற்றுகிறார்கள். அது மட்டுமல்ல, மிக முக்கியமான சமய நிகழ்வுகள் இந்த இடத்தில் தான் நடக்கிறது. அதிலும் சிறப்பாக புதிய திருத்தந்தையை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த கான்க்ளேவ் ப்ராசஸ் இந்த சிற்றாலயத்தில் தான் நடக்கும். இவற்றுக்கும் மேலாக நாம் பார்க்கின்ற போது நமது திருத்தந்தை அன்று 4ஆம் சிக்ஸ்டோஸ் ரெனைசான்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த நாளிலே மிகப்பெரிய புகழ் வாய்ந்த பெயிண்டர்ஸ், ஓவியர்களை கொண்டு வந்து அந்த சிற்றாலயத்திலே தத்துரூபமாக சில ஓவியங்களை வரைந்தார். அவருக்கு அடுத்த பிறகு வந்த திருத்தந்தை 2ஆம் ஜூலியஸ் என்பவர் உலக புகழ்பெற்ற மைக்கேல் ஆஞ்சலோவை வரவழைத்து அருமையான தத்துவமான ஓவியங்களை அங்கே வரைய செய்தார். அவற்றில் தான் நாம் பார்க்கிறோம் நமது ஆதாமுடைய அந்த படம். விண்ணக தந்தை மேலிருந்து கையை நீட்டுவது போன்றும் ஆதாம் அந்த கையை விரலை தொடுவதை போன்றும் ஒரு அந்த தத்துவமான ஒரு படம். அதற்கடுத்து பார்க்கின்ற போது நமது ஆண்டவருடைய கடைசி ஜட்ஜ்மெண்ட், லாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட், கடைசி தீர்ப்புடைய அந்த சிறப்பு அந்த படம். அதற்கடுத்து 2ஆம் வருகை என்று அந்த சிற்றாலயத்தினுடைய மேற்கூரையில் மிக அழகாக அற்புதமாக வரையப்பட்டிருப்பதை இன்றும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சுருங்க சொல்லி அந்த சிற்றாலயத்துக்குள்ளே நாம் போகின்ற பொழுது ஒரு வகையான மன அமைதி, ஒரு வகையான இறைவேண்டல் மனநிலை, பிரேயர்ஃபுல் மூட் என்று சொல்லக்கூடிய அனைத்தும் அங்கே கிடைக்கிறது. ஒருவேளை இந்த காரணமோ என்னவோ தெரியவில்லை, அந்த இடத்தில் கர்தினால்மார்கள் கூடுகின்ற பொழுது உண்மையாகவே தூய ஆவியார் அவர்களை வழிநடத்துவார் என்ற ஒரு எண்ணம் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். இப்போ மே 7ஆம் தேதி புதிய திருத்தந்தையை தேர்ந்தெடுக்க கான்க்ளேவ் கூடும் என்று சொன்னீர்களே, அன்றைய நாளில் அந்த கான்க்ளேவில் என்ன நடக்கும், திருத்தந்தையை எப்படி தேர்ந்தெடுப்பார்கள் அப்படின்னு கொஞ்சம் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா ஃபாதர்? மே 7ஆம் தேதி ஏற்கனவே அறிவித்ததுபடி கான்க்ளேவ் ஆரம்பமாகும். அன்றைய நாளில் முதல் நாளில் என்ன நடக்கும் என்று பார்க்கின்ற போது முதலிலே காலையிலே ஒரு சால மாஸ், அதாவது புதிய திருத்தந்தையை தேர்ந்தெடுக்கக்கூடிய தகுதி வாய்ந்த அந்த கார்டினல்ஸ்கள் அனைவரும் இணைந்து புதிய திருத்தந்தைக்கான ஓட்டிங் மாஸ் என்று சொல்லக்கூடிய நேற்று திருப்பலியை அனைவரும் இணைந்து அங்கே ஆற்றுவார்கள். அது முடிந்த பிறகு மதிய வேளையில் அனைத்து தகுதி வாய்ந்த திருத்தந்தை, அதாவது கர்தினால்மார்கள் பவனியாக சிஸ்டீன் சிற்றாலயத்தை நோக்கி செல்வார்கள். அங்கே உள்ளே சென்றதும் அனைவரும் 2 வகையான உறுதிமொழியை எடுப்பார்கள். ஓத் ஆஃப் சீக்ரசி அண்ட் ஓத் ஆஃப் ஒபீடியன்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த 2 உறுதிமொழிகளை எடுப்பார்கள். இந்த 2 உறுதிமொழிகளும் எடுத்த பிறகு அங்கே மாஸ்டர் ஆஃப் பொலிட்டிக்கல் லிட்டர்ஜிக்கல் செலிப்ரேஷன், அதாவது திருத்தந்தையின் வழிபாட்டு கொண்டாட்டத்தின் நெறியாளர் உரத்த குரலில் இப்படி சொல்வார், எக்ஸ்ட்ரா ஆம்னஸ். அப்படி என்றால் இந்த திருக்கூட்டத்தில் பங்கு பெறாதவர்கள் உடனடியாக சிற்றாலயத்தில் இருந்து வெளியேறுங்கள். இது சம்பிரதாயம். அங்கே ஒருவேளை யாராவது இருந்தால் அவர்களை வெளியேற்றுவதற்காக சொல்லப்படுகிற ஒரு ஆர்டர். அதை முடித்த பிறகு அங்கே அந்த வழிபாட்டு நெறியாளரும் மற்றும் the secretary of cardinals, college of cardinals என்று சொல்லக்கூடிய அந்த கர்தினால்மார்களுடைய செயலர், இந்த இருவரும் அங்கு இணைந்து அங்கே குழுமி இருக்கின்ற கர்தினாலுக்கு தியான சிந்தனை கொடுத்து அவர்களை ஒருமுகப்படுத்துவார்கள். அந்த ஒருமுகப்படுத்திய உடனே அவர்கள் இருவரும் வெளியேறுவார்கள். வெளியேறுவுடன் அந்த சிஸ்டீன் சிற்றாலயம் மூடப்பட்டு சீல் வைக்கும். அந்த நேரம் முதல் உள்ளே இருக்கின்ற கர்தினால்மார்கள் வெளி உலக தொடர்பில் இருந்து முற்றிலும் துண்டிக்கப்படுவார்கள்.
இதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் அவர்களுடன் செல்போனோ இன்டர்நெட்டோ அல்லது சோசியல் மீடியாவில் தொடர்போ அல்லது வேறு ஏதாவது செய்தித்தாளோ மேகசினோ அவர்களால் அதை அக்சஸ் செய்ய முடியாது, அவர்கள் தொட முடியாது. முழுமையாக தனிமையில் இதற்காகவே அவர்கள் உள்ளே இருப்பார்கள். பிறகு அந்த கார்டினல்ஸ் டீன் என்று சொல்லக்கூடிய கர்தினால்மாருடைய தலைவர் இப்பொழுது கேட்பார், இப்பொழுது நாம் அனைவரும் நாம் செய்ய போகின்ற இந்த தேர்தலில் ஏதாவது சந்தேகம் இருக்கிறதா, தேர்தலை பற்றியோ தேர்தல் முறையை பற்றியோ சந்தேகம் ஏதாவது இருக்கிறதா என்று கேட்டவுடன் அவர்கள் ஒருவேளை ஏதாவது சந்தேகம் இருந்தால் அதற்கு விளக்கம் கொடுத்துவிட்டு அதையெல்லாம் முடிந்த பிறகு தேர்தல் ஆரம்பமாகும். இந்த தேர்தல் எப்படி ஆரம்பமாகும் என்று பார்க்கின்ற பொழுது ஒரு நாளில் 4 சுற்றுகள் இது நடைபெறும். காலையில் 2 சுற்று, மதியத்தில் 2 சுற்று. ஒவ்வொரு சுற்றிலும் ஒரு நபர் 2 பங்கு வாக்குகளை பெற வேண்டும். நாம் ஏற்கனவே சொன்னதை போன்று இப்பொழுது தகுதியான கர்தினால்கள் 135 பேர் இருக்கிறார்கள். அப்படி என்றால் இந்த 2 பங்கு என்று பார்க்கின்ற போது 90 வாக்குகள் ஒருவர் பெற்றார் என்று சொன்னால் அவர்தான் புதிய திருத்தந்தை. ஆகவே ஒவ்வொரு சுற்றிலும் இந்த திருத்தந்தை 2 பகுதியை பெறவில்லை என்று சொன்னால் என்ன செய்வார்கள்? அந்த எல்லா வாக்குச்சீட்டுகளையும் ஒவ்வொருடைய வாக்குச்சீட்டிலும் அதை முக்கோண வடிவில் இருக்குமா, முக்கோண வடிவில் அந்த வாக்குச்சீட்டுகள் இருக்கும். அதை ஒன்றாக இணைத்து அதை ஊசியால் குத்தி அதை நூலிலே கட்டி விடுவார்கள். கட்டியவுடன் இறுதியிலே அனைத்தையும் கொண்டு வந்து அங்கே எரித்து வெளியிலே கரும்புகை போடுவார்கள். கரும்புகை என்று சொன்னால் வெளி உலகில் இருப்பவர்களுக்கு இன்னும் திருத்தந்தை தேர்ந்தெடுக்கப்படவில்லை, முதல் சுற்றில் தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்று அவர்கள் புரிந்து கொள்வார்கள். அதற்கடுத்து 2வது, அதற்கடுத்து 3வது, 4வது, இப்படியாக தனி மெஜாரிட்டி கிடைக்கவில்லை அல்லது 3/2 பகுதி கிடைக்கவில்லை என்று சொன்னால் ஒவ்வொரு முறையும் இப்படியாக வாக்குச்சீட்டுகளை கொண்டு வந்து எரித்து அதை கரும்புகையாக வெளியிடுவார்கள். சரி, முதல் நாள் ஆகிவிட்டது. 2வது நாளிலும் புதிய திருத்தந்தை தேர்ந்தெடுக்க முடியவில்லை. 3வது நாளும் முடிந்துவிட்டது. இந்த 3 நாட்களிலும் அவர்கள் புதிய திருத்தந்தையை தேர்ந்தெடுக்க முடியவில்லை என்று சொன்னால் 4வது நாளில் ஒரு பிரேக் கொடுப்பார், ஒரு இடைவேளை கொடுப்பார். அந்த பிரேக் நாளில் ஒரு நாள் முழுவதும் அவர்களுக்கு மீண்டும் தியான சிந்தனை, ஜபம் மற்றும் தனிப்பட்ட கலந்துரையாடல் வாய்ப்பையும் கொடுப்பார்கள். அப்படி என்றால் திருச்சபை எந்த நிலையை நோக்கி போக வேண்டும் என்ற ஒரு கருத்துக்களை உருவாக்கம் செய்வதற்காக இப்படியாக அந்த நாள் முழுவதுமாக அதிலே போய்விடும். அதற்கு அடுத்த நாள் மீண்டுமாக அந்த சுற்று ஆரம்பமாகும். இவ்வாறாக 3, 4, 5 அடுத்த 3 நாட்களில் முடியவில்லை என்று சொன்னால் அடுத்த ஒரு முறை திருப்பி ஒரு பிரேக் கொடுப்பார்கள். இவ்வாறாக ஒவ்வொரு நாளும் இப்படி செய்து கொண்டே இருப்பார்கள். கடைசியாக திருத்தந்தை தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டார், 3/2 பகுதி ஒருவர் பெற்றுவிட்டார், அவர்தான் திருத்தந்தை என்று எல்லோருக்கும் தெரிந்தவுடன் அப்பொழுது அங்கே எல்லா வாக்கு சீட்டுகளையும் கொண்டு வந்து வெண்புகையை வெளியிலே அந்த சிஸ்டீன் சிற்றாலயத்தின் மேல் புகைப்போக்கியிலே வெண்புகையை வெளியிடுவார்கள். அப்பொழுது வெளியிலே காத்துக் கொண்டிருக்கின்ற மக்களுக்கு புதிய திருத்தந்தை தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டார் என்ற செய்தி அவர்களுக்கு தெரியும். ஓகே ஃபாதர், குறுகிய காலத்திற்குள் முடிந்த போப் எலெக்ஷன், அதே மாதிரி ரொம்ப நீண்ட காலமாக நடைபெற்ற ஒரு போப் எலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திருவரை வரலாற்று ஏதாவது இருக்காங்க. இந்த கான்க்ளேவ் ப்ராசஸ் மிக குறுகிய காலம், மிக நீண்ட நாட்கள் நடந்ததை பற்றி நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். ஆமா, நமது முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்கும் அதற்கு முன்னதாக 16வது பெனடிக்ட் அவர்களுக்கும் 2 நாட்களில் முடிந்துவிட்டது. முதல் நாள், 2வது நாளிலே அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டார்கள். ஏறக்குறைய மற்றவர்கள் அனைவரும் அப்படிதான். ஆனால் போன நூற்றாண்டில் 1903 நடைபெற்ற புதிய திருத்தந்தையை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த தேர்தலிலே 5 நாட்கள் இந்த சுற்றுகள் நடந்ததாக வரலாறு சொல்லுகிறது. அவர் யார் என்று சொன்னால் நமது திருத்தந்தை 10ஆம் பயஸ். சரி, வரலாற்றில் மிக நீண்ட நாட்களாக இந்த தேர்தல் நடைபெற்றது எந்த நிகழ்வு என்று பார்க்கின்ற போது 11ஆம் நூற்றாண்டில்
10ஆம் கிரகரி, திருத்தந்தை 10ஆம் கிரகரியை தேர்ந்தெடுக்கின்ற பொழுதுதான் 2 ஆண்டுகள் 9 மாதம், ஏறக்குறைய 3 ஆண்டுகளாக இந்த தேர்தல் நடந்து கொண்டதாக வரலாறு சொல்லுகிறார். இப்படியாக இவர்கள் தேர்ந்து கொண்டப்பட்டவுடன் அவர்களுக்கு ஏற்ற பெயர்களை அவர்கள் வைத்துக் கொள்வார். ஓகே ஃபாதர், இப்ப திருத்தந்தையா ஒருத்தர் தேர்ந்தெடுத்த பிறகு திரு அவையில அந்த திருத்தந்தை தேர்ந்த பிறகு என்ன நடக்கும் ஃபாதர்? என்ன பண்ணுவாங்க திரு அவையில? அதுக்கப்புறம் 2/3 பகுதியான வாக்குகளை பெற்ற புதிய தந்தை தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு ஏற்கனவே சொன்னது போன்று அந்த புகைப்போக்கிலே வெண்புகையை இடுவார்கள். எல்லோருக்கும் தெரியும் புதிய திருத்தந்தை தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டார் என்று சொல்லி. உடனடியாக கார்டினல் டீக்கனுடைய கடைநிலையில் இருப்பவர் வெளியிலே சென்று அங்கே இருக்கின்ற மாஸ்டர் ஆஃப் பொலிட்டிக்கல் லிட்டர்ஜிக்கல் செலிப்ரேஷன், அதாவது திருத்தந்தையின் திருவழிபாட்டு செயலர், அவரையும் செக்ரட்டரி ஆஃப் காலேஜ் ஆஃப் கார்டினல்ஸ், கார்டினல்மார்களுடைய செயலரையும் அவர்கள் உள்ளே அழைப்பார்கள். அவர்கள் வந்தவுடன் நமது காலேஜ், அதாவது கார்டினல் டீக்கன், கார்டினல்ஸ் டீன் என்று சொல்லக்கூடிய கர்தினால்களுடைய தலைவர் புதியதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட திருத்தந்தையை பார்த்து கேட்பார், இதோ அகில உலக திரு அவையின், கத்தோலிக்க திரு அவையின் பாப்பரசராக உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள், இதற்கு உனக்கு சம்மதமா என்று கேட்ட பிறகு அவர் சம்மதம் என்று சொன்னவுடன், அப்படி என்றால் நீ யாருடைய பெயரால் திருத்தந்தையாக அழைக்கப்பட இருக்கிறேன் என்ற கேள்வியும் கேட்பார். இப்போ இதற்கும் அவர் பதிலை சொல்லியிருப்பார். அதாவது நாம் பார்த்தோம், அவருக்கு பிடித்த ஏதாவது புனிதர்களோ அல்லது இதற்கு முன்னதாக இருந்த பாப்பரசருடைய பெயர்களோ, உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நமது முன்னாள் திருத்தந்தை அவர்கள் இதுவரை யாரும் தேர்ந்தெடுக்காத புனித அசிசியா, பிரான்சிஸ் அசிசியாருடைய பெயரை தேர்ந்தெடுத்தார். அதற்கு முன்னதாக இருந்த பெனடிக்ட் 16 என்பவர் பெனடிக்ட் 15 1914 தேர்ந்தெடுக்கப்பட்ட திருத்தந்தையுடைய பெயரை அவர் தெரிந்து கொண்டார். காரணம், முதல் உலகப் போரிலே அவர் செய்த ஆற்றிய பணிகளை அவர் உள்வாங்கி அதை போன்று நாமும் இருக்க வேண்டும் என்ற நிலையில் இவ்வாறாக அவரவர்களுக்கு பிடித்த பெயர்களை அவர்கள் பெயர்கள் மூலம் அவர்கள் அழைக்க அவர்கள் முன் வருவார்கள். அது முடிந்த பிறகு இந்த சம்மதத்தையும், புதிய திருத்தந்தையின் சம்மதத்தையும், அவர் எந்த பெயரால் அழைக்கப்பட போகிறார் என்பதையும் அந்த திருவழிபாட்டின் செயலர், அங்கு நெறியாளர் அதை ஆவணப்படுத்துவார். இதை முடிந்த பிறகு இந்த நேரம் முதல் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட திருத்தந்தைக்கு அகில உலக திரு அவையின் முழு அதிகாரம் அவரிடத்தில் வந்துவிடும். அதே வேளையில் புதிதாக தேர்ந்தெடுக்க உருவாக்கப்பட்ட கான்க்ளேவின் நேரமும் முடிவுக்கு வந்துவிடும். இறுதியாக அங்கே கார்டினல்ஸ் டீக்கனுடைய மூத்தவர், சீஃப் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையில் இருப்பவர் புதியதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட திருத்தந்தையை வத்திக்கான் பால்கனியில் அழைத்து வந்து மக்களுக்கு இப்படி சொல்லுவார், ஹபேமுஸ் பாப்பா வியஹாவிய போ என்று அவர் மகிழ்ச்சி பொங்க மக்கள் முன்னிலையிலே அவர் புதிய திருத்தந்தையை அறிமுகப்படுத்துவார். இறுதியாக எல்லாம் முடிந்த பிறகு புதியதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட திருத்தந்தை மக்களுக்கு அப்போஸ்தலிக் பிளெஸிங் கொடுத்து மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வார். ஓகே ஃபாதர், இது வரைக்கும் நீங்க சொன்ன எல்லாமே தெளிவா புரியுது ஃபாதர். ஒரு கடைசி கேள்வி, இன்றைய சூழ்நிலையில் இப்பேற்பட்ட காலகட்டத்தில் எப்படிப்பட்ட திருத்தந்தை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும், எப்படிப்பட்ட திருத்தந்தை தேர்ந்தெடுக்கப்பட்டால் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நீங்க நினைக்கிறீர்கள்? இந்த கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய தகுதி எனக்கு இருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை. இருந்த பொழுதும் எனது மனதில் பட்டதை நான் சொல்லுகிறேன். இது மற்றவர்களுக்கு வேறுபாட்டாக இருக்கலாம். இருந்த பொழுதும் வழக்கமாக திருத்தந்தையை தேர்ந்தெடுக்கின்ற பொழுது 2 வகை கண்ணோட்டம் இருக்கும். ஒன்று கன்சர்வேட்டிவ், இரண்டாவது புரோகிரசிவ். கன்சர்வேட்டிவ் என்று சொல்லக்கூடியவர்கள் எப்பொழுதுமே ஒரு சட்டதிட்டம், கட்டுப்பாடு, பாரம்பரியம், கோட்பாடு, டாக்மா இதை பற்றி அதிகமாக வலியுறுத்தி சொல்லுவார்கள். இதுவும் நல்லதுதான். ஒரு சட்டத்திட்டம், ஒரு கட்டுப்பாடு, ஒரு கோட்பாடு இல்லை என்று சொன்னால் அது எல்லோருடைய பார்வையில் வேறு மாதிரியாக தெரியும். அதே வேளையில் இன்னொரு பக்கம் இருப்பவர்கள் புரோகிரசிவ். இந்த புரோகிரசிவ் என்று சொல்லுபவர்கள், ஓகே
நமக்கு கட்டுப்பாடு வேண்டும், சட்டங்கள் வேண்டும். ஆனால் அதோடு சேர்ந்து மனிதாபிமானம் வேண்டும். அதோடு சேர்ந்து ஏழைகளின் பால் அவர்களுக்கான ஒரு பார்வை வேண்டும். அதுதான் நமது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் செய்தார்கள். இன்றைய கால சூழ்நிலையிலே எப்படிப்பட்ட நிலைக்கு திசையில் நமது திரு அவை வழிநடத்தப்பட வேண்டும் என்று ஒரு சின்ன அடியே, எனக்கு எந்த தகுதியிலும் என்று சொன்னாலும் ஒரு சின்ன ஒரு பரிந்துரை அல்லது எனது கண்ணோட்டத்தை நான் பகிர்ந்து கொள்கிறேன். என்னவென்று பார்க்கின்ற பொழுது, மீண்டுமாக திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை பின்பற்றிய ஒரு திருத்தந்தை வந்தால் நன்றாக இருக்கும் என்று எனது தனிப்பட்ட கருத்து. ஏனென்று சொன்னால், இன்றைய காலகட்டத்தில் உலகம் முழுவதும் போர் மேகங்களால் சூழப்பட்டு இருக்கிறது. மனிதாபிமானம் இல்லாமல் போக்கு நடைபெற்று இருக்கிறது. மிகவும் இரத்த காய்கள் படிந்த கைகள் இன்றைய நாளில் அதிகமாக தலை தூக்கி இருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்படி இருக்கின்ற பொழுதுதான் ஏழைகள், கைவிடப்பட்டவர்கள், புலம்பெயர்ந்தவர்கள், இவர்களுக்கு ஒரு மறுவாழ்வு கொடுக்க நமது திரு அவை முன்வர வேண்டும். அதனால்தான் இது ஏழைகளின் திரு அவையாக இருக்க வேண்டும். டு ஸ்மெல் த ஷீப் என்று சொல்வார் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள். அப்படி என்றால் அந்த நிலைக்கு நாம் கீழே வர வேண்டும். அவர் சொன்னது மட்டுமல்ல, அதை செய்து காட்டினார். அதைதான் நம் ஆண்டவர் இயேசுவும் சொன்னார். அவர் ஒருபொழுதும் சட்டத்திட்டங்களை அழிக்கவில்லை. அதுதான் மத்தேயு 5வது அதிகாரம் 14வது வசனத்தில 17வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். நான் திருச்சட்டத்தையோ இறைவாக்குகளையோ அழிக்க வந்தேன் என்று நினைக்க வேண்டாம், மாறாக நிறைவேற்றவே வந்தேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே திருச்சட்டத்தையும் அவர் மதிக்க வேண்டும். ஆனால் ஆண்டவர் சொல்லுவோம், ஆண்டவரை நாம் சொல்லலாம், he was a faithful Jew. தன்னுடைய சடங்குகளுக்கும் தன்னுடைய சட்டத்திட்டங்களுக்கும் மிகவும் அருமையாக கீழ்ப்படிந்தவரோடு அவர் நடந்து வந்தார். அதே வேளையில் அந்த சட்ட திட்டங்கள் அதை உயர்த்தி பிடித்துக் கொண்டு மனித மாண்புகள் மிதிக்கப்படுகின்ற பொழுது, மனித நேயம் மறுக்கப்படுகின்ற பொழுது அங்கு முதல் ஆளாக ஆண்டவர் இயேசு வந்ததை நாம் பார்க்கிறோம். அதனால்தான் ஏழைகள், அனாதைகள், தீண்டத்தகாதவர்கள் சொன்ன அந்த சமாரியர்கள், பாவிகள், இவர்களை எல்லாம் அவர் ஒரு விடிவெள்ளியாக விடுதலை நாயகனாக இருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுக்கக்கூடிய விடுதலை வீரராக இருந்ததை பார்க்க முடிகிறது. அதைதான் நம்ம திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களும் செய்தார். ஆகவே என்னை பொறுத்தவரை அதே வழித்தோன்றலில் திருத்தந்தை புதிய திருத்தந்தை நமது திரு அவையை கட்டி காத்தால் நிச்சயமாக நலமாக இருக்கும். அதே போன்று திரு அவையிலும் புதிய சீர்திருத்தங்களை செய்யக்கூடிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை போன்று புதிய சீர்திருத்தங்களை செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் அது வரவேற்கக்கூடியது. ஓகே ஃபாதர், ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் நம்ம திரு அவையில ஒரு திருத்தந்தை எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க, அதுல நடக்கிற கான்க்ளேவ், அதுல பங்கேற்கிற கார்டினல்ஸ், அவங்களோட வேலை, அவங்க என்னென்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருந்த அந்த விஷயத்த நம்மளுடைய பங்கு மக்களுக்கும் பொதுநிலைக்கும் தெரியப்படுத்துறதுக்கு ரொம்ப நன்றி ஃபாதர். இப்படிப்பட்ட ஒரு நல்ல நேர்காணலும் கூட கிடைக்க வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி ஃபாதர். உங்களுடைய தெளிவுரை, உங்களுடைய விரிவுரை ரொம்ப கிளியரா இருந்துச்சு ஃபாதர். ரொம்ப தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ. காட் பிளஸ்.